ரைட் தம்பி போங்க. ஃப்ரண்ட்ல தன்வின் டிரைவர் சீட்ல அவரு, நான் பேக்ல டிரைவிங் சீட்னு சொல்லு. டிரைவிங் சீட்னு சொல்லாம ஒரு டிரைவர் ஆக்கி விட்டுருக்க. ஏங்க டிரைவிங் பண்றவர் டிரைவர் தாங்க. சுஜிதா ரசிகர்கள் வந்து இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. ஏங்க என்னங்க எனக்கு புரியல. இதுல என்ன நியாயம் இருக்கு? டிரைவ் பண்றாரு அதனால டிரைவர்னு சொன்னேன். இட் இஸ் நாட் மேட்டர். அவருடைய அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். தன்வினுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு நாங்க 3 பேரும் படையெடுத்து கிளம்பியிருக்கோம். தம்பி வந்து என்ன சைக்கிள் வேணும்னு கேக்குறாரு. அதே மாதிரி அங்க கடையில எது வந்து நல்லது சேஃபானது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் என்ன சைக்கிள் வேணும் கேக்குறாரு. ஆமா என்ன சைக்கிள்? என்ன சைக்கிள்? 2 சக்கரமா 3 சக்கரமா 4 சக்கரமா? 2 சக்கரம் சைக்கிள், கியர் சைக்கிள் வேணும். கியர் சைக்கிள் என்னென்ன அலப்பற பண்றாங்க தெரியுமா? அலப்பற நாங்க பண்றோமா? சில வார்த்தைகளை கத்துக்கிட்டு பசங்க அந்த புது புது வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நமக்கே இதான் அவன் பேசுறான் அப்படின்னு பாருங்க. அலப்பறம் என்னென்ன அலப்பறம் பண்றாங்களாம். அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் நாங்க கிளம்பணும். தம்பி வர லேட் ஆச்சு, அதுதான் மேட்ரு, வேற ஒன்னும் கிடையாது. சோ சைக்கிள் நம்ம செலக்ட் பண்ண போறோம். தன்வினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். சோ என்னென்ன சைக்கிள் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, எப்படி இருக்கு, மேபி இந்த வீடியோ உங்களுக்கும் உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு வாங்குறதா இருந்தா அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சேஃபான நல்ல ஒரு பிராண்ட பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க போறோம். Let's go to the show. Cycle rota போறேன், புது சைக்கிள் ரோட்ட போறேன். ஈரோடு டைரி ஃபார்ம் மோரு பால்கோவா இங்க நல்லா இருக்கும். இது வந்து அவிச்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல. அண்ட் மசாலா மில்க் அதுவும் நல்லா இருக்கும். சின்ன கடை தான், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம ஊரோட உச்சகட்ட புத்திசாலித்தனங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. ஆனா அதைய மறைச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. வர்றவன் திண்டாடணும். அதே மாதிரிதான் இந்த சிக்னல்ல வந்துட்டு கொடி கட்டுறத வந்து மறைச்சு கட்டுவாங்க. இல்லாட்டி மரம் செடி வளர்ந்துருக்கும், சிக்னலே மறைஞ்சிருக்கும், அதை சரி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யாராவது அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் எடுங்க. அதே மாதிரி பொதுமக்களும் இது சம்பந்தமா விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். எதை பார்த்து இந்த எஃபெக்ட் ஆச்சுங்கிறத இப்ப பாருங்க. ஷிஃப்டட் 2 அப்படின்னு போட்டிருக்கு, ஆனா அதை மறைச்சிட்டாங்க. மூலம் பௌத்திரம் அப்படிங்கிற மாதிரி எதைய போட்டு ஒட்டிட்டு அந்த கம்பெனிக்காரர் பாவம் அதை கிளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. இல்ல அது தற்காலிகமாக இந்த இடத்துக்கு மாத்திருக்கேன்னு சொல்றாங்க. பட் அந்த மாத்திருக்கேன்னு சொன்ன இன்ஃபர்மேஷனையே எடுத்துட்டாங்க. அதாவது இங்க குழி இருக்கு விழுந்துடாதீங்கன்னு சொன்னதை மறைச்சிட்டா குழிக்குள்ள விழுவீங்க நீங்க. என்ன சொன்ன ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன்லாம் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் என்னன்னா, டயர்ல வந்துட்டு தப்புன்னு சொல்ல, ஆனா வந்துட்டு நீங்க டெய்லியும் கிட்டத்தட்ட எப்போல்லாம் டிரைவ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு லெவல் மாதிரி பண்ணா சரியா இருக்கும். அங்க இருக்கு பாருங்க சைக்கிளுக்கு லீவர் மேன் வந்துருக்கலாம் சைட்ல வீலுக்கு. ஆமா, அது வந்துட்டு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது கழட்டலாம், வீல கழட்டலாம். ஆனா ஸ்பீடா ஓட்டுமா சில வந்துடும், வீல் எப்படி தனியா வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுத்தாங்க. ஐடியா கொடுக்கல, விழுந்தவன் சொல்லியிருக்கான். அதுல வந்து தன்வீன் சயின்டிபிக்கலா வந்துட்டு கார்ல மாட்டுறதுக்காக அந்த நாபு அது வீல ரிமூவ் பண்ணிட்டோம்னா காருக்குள்ள வைக்கிறது ஈஸி, அதுக்காக பண்ணாங்க. பட் நம்ம பசங்க வந்துட்டு என்னன்னா ஏன் வந்து அதை இழுத்து விடுறான்னு தெரியாது. இப்ப அதை போஸ்ட் ஓட்டின மாதிரி 425ல கியர் சைக்கிள் இது ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி வாங்கினா ஒரு 2-3 வருஷமாவது யூஸ் பண்ணணும். ஹைட் பண்ணிக்கிற மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு 5 inches செட் பேக் வந்து டிஃபரன்ஸ் வந்து ஃபுல்லா கீழே இருக்கும். நான் உள்ளே எடுத்துக்கிறேன். என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு சைக்கிள்ல? இது தன்வினோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் இந்த மாதிரி தான். பிஎஸ்ஏ தான் இருந்தது, அப்போதான் ப்ரீமியம் பிராண்டு. நாங்கள் சின்னதாக இருக்கும் பிஎஸ்ஏ தான். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பிஎஸ்ஏ தான் இல்லை பிஎஸ்ஏ. அப்போது ஃபஸ்ட்டு 5th படிக்கும்போது தான் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பெரிய சைக்கிள் கொடுத்தாங்க. பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி குட்டி சைக்கிள், ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த மாதிரி பெரிய சைக்கிள். இதான் இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் வாங்கினா 10 வருஷம் வேறு சைக்கிள் வாங்கக்கூடாது அந்த மாதிரி. நான் ஒரு சைக்கிள் வாங்கினேன். அந்த சைக்கிளோட கதை என்ன தெரியுமா? ஆக்சுவலி என்சிசியில் வந்துட்டு சைக்கிள் எக்ஸ்பெடிஷன் போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி சைக்கிள் வேணும்னு நினச்சேன். புது சைக்கிளாக வாங்கினோம்னா அப்போ வந்து எவ்வளோன்னா எப்படி இருந்தாலும் மினிமமாக ஒரு 800 rupees அப்படியெல்லாம் இருந்துச்சு. சுற்றி என்ன பண்ணேன், ஃபண்டு ரைஸ் பண்ண முடியல. 140 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் பார்த்தேன். 140 rupees வாங்கிட்டேன். நல்லா ஏகப்பட்ட ட்ரையல் ஓட்டி பார்த்தேன் நல்லா. ஏன்னா அடுத்து என்சிசிக்கு போகணுமே.
எல்லா பசங்களாம் வரானு அவனுக்கெல்லாம் புது சைக்கிள் அப்படி இப்படிலாம் வந்திருந்தானே சைக்கிள் யூசர்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நல்ல குழி ஒன்று இருந்துச்சு. நான் சரி நம்ம சைக்கிள் தான் நல்லா ஓடிச்சாச்சேன்னு சொல்லிட்டு இறக்கிட்டேன். சைக்கிளோட இந்த பாகம் கட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இம்பாக்ட் இந்த அடி வந்துட்டு இது டப்புன்னு குதிச்சதுல இது உடஞ்சிருச்சு. அப்போ இல்ல விழுகல, வண்டி நின்றுச்சு. அப்படி இதான் இவர் நிக்கிறாருல அந்த மாதிரி நின்றுட்டேன். சிரிக்கல நான் அப்போ. ஆனா முன்னாடி இருக்கவங்களே இப்படி போனாங்க. உடனே எடுத்து கட்டி அந்த எக்ஸ்பெடிஷன் முடிச்சேன்னு வையேன், முடிச்சு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். சொல்றேன் 140 ரூபா அப்போ அந்த சைக்கிள். தட் இஸ் அ பாயிண்ட். எனக்கு ஒரு ஸ்டோரி கதை இருக்கு சொல்றேன். நான் வந்து அப்போல்லாம் சைக்கிள் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்த டைம் எங்கள் வீட்லேயும் சைக்கிள் வாங்கி கொடுக்கல. 1 ஹவருக்கு 5 ரூபா அப்படி வாடகைக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்து 1 ஹவருக்கு 5 ரூபா. அதில் வந்து கோடம்பாக்கம் ஏரியாவில் சுற்றுவோம். கரெக்டாக ஒரு 4 ஸ்ட்ரீட்டு சுற்றினாலே 1 ஹவருக்கு முடிஞ்சிடும். கொண்டு போய் சைக்கிளை கொடுத்துருவோம். அப்புறம் நான் சைக்கிள் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது கீழே விழுந்து இங்கே அடிபட்டுச்சு. இந்த இடத்துல நான் ஒரு 3 லைன் ரோடில் இப்படி நான் வந்துட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி வந்துச்சு, இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொண்டு போய் வாலில் இடிச்சு இங்கே அடிபட்டுச்சு. இதுதான் என்னுடைய சைக்கிள் கதை. இது வந்து 26, அவங்களுக்கு 25ல் இல்லைங்கிறாரு. ஏன்னா ஆம்பளை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பீடாக ஓட்டும்போது அடிப்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அது ரிஸ்க்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா வளர்றாங்க, டக்குன்னு வளர்றதுக்கு முன்னாடி அடிச்சிச்சுன்னா இது பெட்டர். இது 27ங்களாண்ணா? 27.5. ஒரு பெடல் எப்பவுமே மேலே தூக்கி ரைட் பெடல். இப்போ இது சப்போஸ் ஸ்லிப் ஆச்சுனாமே சுஜி அவனுக்கு இங்கே கேப் இருக்கு, இங்கே கேப் இருக்கு, கேப் இருக்கு. என்ன பிராண்ட்? ரோடியோ. அதே மாதிரி கியரோட ஸ்பீடை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமா, அதெல்லாம் அது அவன் நெரிக்கிற அளவுக்கு ஓடும். அவனோட சைக்கிளை காத்து இறக்கி விட முடியுமா? சாரி சார், அது மட்டும் நம்மளால முடியாது. ஆமா, இங்க வந்து கியர் எப்படி ஆபரேட் பண்றதுலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீ என்ன ஃபீல் பண்ற? எனக்கு கியர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாத்திக்கலாமான்னு கேளு. அங்கிள், அதுல கியர் வந்துட்டு இந்த மாதிரி மாத்தலாம் மேல. என்ன டிஃபரன்ஸ் இந்த கியருக்கு அந்த கியர்? இது எனக்கு பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவர் சொல்ற மாதிரி என்னன்னா இதுல இந்த லிவர்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே வரும். ஸோ அவருக்கு ஆப்ரேஷனுக்கு ஒரு சிலர் அது ஈஸியாக இருக்காங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா தான் அவங்க முடிஞ்சுக்காங்க. இது எப்படி? இது நமக்கு இங்கே தான் ஸோ இப்போ ரெண்டுமே கீழே வரும். ப்ளஸ் இண்டிகேஷன் இது வேறு மாறும். பட் சிஸ்டம் என்ன ஒன்று தான், இதுக்கு என்ன இந்த லிவர்ஸும் மாறும். இந்த லிவர் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போ அது லாக் பண்ணிக்கலாம். அது ஃபிக்ஸா? அது சரி, அந்த சைக்கிள் ஃபிக்ஸ். அதுக்கு ஒரு நல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட் ஒன்று ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நான் இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாரி செலெக்ஷன் மாதிரி இல்லை இல்லையா? சைக்கிள் செலெக்ஷன் வந்து எப்பவுமே ரொம்ப சாரி செலெக்ஷன் கூட சுஜிதா கூட்டிகிட்டு போனால் உலகத்திலேயே ஸ்பீடஸ்ட்டு. என்னை விட ஸ்பீடாக நான் உன்னை விட நான் ஸ்பீடாக செலக்ட் பண்ணுவேன். அவருடைய டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கும். அதுவும் தான் எங்கள் 2 பேருக்கு ஒன்றா போயிட்டோம்னா ஈஸியாக வேலை முடியுது சாரீ ஷாப்பிங்க்கு. இப்போ இவனை கூட்டிகிட்டு வரும்போது தான் நான் டென்ஷனாக வந்தேன், எப்போ முடியுமோன்ட்டு. ஆனால் முடிஞ்சிருச்சு. இதுதான் நாங்கள் ஃப்ளோவில் சொல்லாமல் இருந்தாங்க. சாரி செலெக்ஷனுக்கு வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் போடுங்கன்ட்டு. இல்லை, சாய்ஸ் அவரை அட்வர்டைஸிங்கில் இருக்கார்ல, ஸோ அதனால் கலர் அந்த ஃபோட்டோகிராஃபி அதே மட்டும் இல்லாமல் கேமரா ஃபோட்டோகிராஃபி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண சைக்கிள் இது ஒரு விலை 23,900 வருது. நான் 20,000 வந்துடும் நினச்சேன். பட்ஜெட் டைமிங் இருக்குது. ராஜாதி சூர சுராதி மன்னன் வருகிறோம். பாகுபலி கிரீட மாட்டுறாங்க. இங்கே பாரு, இது இல்லாமல் ஓட்டவே கூடாது, என்ன நடந்தாலும். புரிஞ்சா? ஓகே, கிளியர்? சைக்கிள் நானும் ஓட்டலாங்க. ஓட்டலாம். எஸ், நானும் ஓட்டுறேன். இப்போதான் எனக்கு புரியுது என்னடா சுஜிதா வந்து இந்த ரேட்டுக்கு ஓகே சொன்னாங்களேன்னு பார்த்தேன். அவங்களும் ஓட்டலாம், குடும்பத்தோடு ஓட்டலாம். எல்லாரும் ஓட்டக்கூடிய சைக்கிளுக்கு ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். மாஸ்டர் பிளான். தம்பி தம்பி யோசிச்சுக்கோ, இந்த சைக்கிள் உனக்கு இல்லடா, ஊருக்கே தான் இந்த சைக்கிள். அம்மா பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்காங்கடா. இல்ல, சைக்கிள் ஓட்டுறது ஹெல்தி, யூ நோ.
நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுறது ஹெல்தி, ஆனா ஒரே சைக்கிள் ஓட்டினாதான் ஹெல்தி யார் சொன்னா? பேக் சீட்ல நானே தண்ணியில ஸ்கூல்ல போய் டிராப் பண்றதுக்கு ஒரு பேக் சீட் இருந்தா நான் தண்ணியில கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணி இனி ஃப்ரண்ட்ல ஒரு சீட் வச்சுக்கலாம், 3 பேரும் ஓட்டலாம். நான் உன்னை ஷூட்டிங்ல விட்டுட்டு சொல்லுங்க, நான் விளையாட்டு கேட்கல. வேணா வச்சுக்கலாம், கேரியர். ஏய் நிஜமாடா, அம்மா டிராப் கூட்டிட்டு போறேன் நான் ஸ்கூல். நானே தனியா தனியா விடுற ஐடியாவே இல்லை. சைக்கிள் வந்ததல்லோ, புது சைக்கிள் வந்ததல்லோ, தந்தன நானே நன்னா, தந்த தானே நானண்ணா. சைக்கிள் வாங்க வந்ததல்லோ, புது சைக்கிள் வந்ததல்லோ. வெற்றிகரமா நாங்க எங்களுடைய சைக்கிள் ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. சூப்பர் சைக்கிளை புக் பண்ணியிருக்கோம். கடைசியில எப்படி வீடியோ ஆரம்பிக்கும் போது நானும் அவரு ஸ்டைலா வந்தோமோ அதே மாதிரி வீடியோ முடிக்கும் போது அந்த சைக்கிள் நான் தான் ஓட்ட போறேங்கிற ஒரு சந்தோஷமான நோட்டோட இந்த எபிசோட ஃபைண்ட் அப் பண்றேன். கிடையாது, அவர் சொல்லிட்டாரு யார் வேணா ஓட்டலாம் மேடம், நீங்க கூட ஓட்டலாம் மேடம், 106 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ என் பையனுடைய பர்த்டே கிஃப்ட் என்னுடைய பர்த்டே கிஃப்டா மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்கறீங்க இனிமே வர போற வீடியோகள்ல எங்களுடைய சைக்கிள் கதைக்கையில நிறைய கதைகள் மாதிரி இப்ப சைக்கிள் கதையும் இந்த வீடியோல நாங்க லோட் பண்ணிருக்கோம். இனி நிறைய வீடியோஸ் சைக்கிளோட வரும், பைசைக்கிள் ஸ்டோரிஸ். எஸ், தேவுக்கு இந்த சைக்கிள் இங்க பார்த்த கேர்ள்ஸ் சைக்கிள்லாம் வந்து தன்வினுக்கு பிடிக்கலையாமா. ஸோ அவர் தங்கச்சிக்கு வந்து அவர் அந்த சைக்கிள் வேணும் புக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இந்த வீக்கு 10 நாள்ல வர வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல பிங்க் கேட்டிருக்கோம். ஒரு 9,500 10,000 வருங்கிறாங்க அந்த சைக்கிளோட ரேட். ஸோ இது வந்து விங்ஸ் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, ட்ராக் அண்ட் ட்ரையல்ஸ் இன் விருகம்பாக்கம், நம்ம நேஷனல் தியேட்டருக்கு பக்கத்துல. ஸோ எங்க ஷாப்பிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு என் சைக்கிள் பேர் வந்துட்டு ரோடியோ NFS. ஓகே, ரோடியோ NFS அலாங் வித் ஹெல்மெட் அண்ட் கியர் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ தன்னுடைய ஹாலிடேஸில் அதே மாதிரி ஈவினிங் டைம்ஸில் அவன் என்ஜாய் பண்ணுவான், என்னுடைய ஹாலிடேஸில் ஷூட்டிங் இல்லாத டைமில் நானும் என்ஜாய் பண்ணுவேன். இதன் மூலமாக ஒரு தாயாக கதைக்கையில் பார்த்துட்டு இருக்க தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, பசங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா சைக்கிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளால முடிஞ்ச பட்ஜெட்குள்ள நம்ம நல்ல ஒரு சைக்கிள் பிராண்டடா நல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம்னா பசங்களுடைய ஸ்கிரீன் டைம் இருக்குல்ல, இந்த மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அது எல்லாத்தையும் கட் பண்ணி இவனுங்களை நம்ம இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணலாம். ஸோ சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதாது, ஒரு ஒன் வீக் ஓடிட்டு அப்படியே விட்டுருவாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீக்லி ஒரு 3-4 டேஸ் சைக்கிளிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டிவிட்டியும் ஹெல்த் வைஸும் நல்லது, மைண்டும் வேற எங்கேயும் போகாது. ஸோ இது ஒரு குட்டி டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். தம்பி ரொம்ப யோசிக்கிறாரு. என்னன்னா, ஓ அப்ப டிவி போச்சா? Sunshine in my eyes, smiles in the air. Every time I take, I fly so high. I got a new cycle rolling with glee. I got a new cycle, come ride with me. Laughter fills the sky. I got a new cycle rolling with glee. I got a new cycle, come ride with me. Bye then. Thanks. Cycle let's ஜமீன் சேஃப்டியா என்ஜாய் பண்ணு. ஓகே, Cycle ஓட்ட போறேன், புது சைக்கிள் ஓட்ட போறேன். Happy happy riding, happy cycle riding. பூமியும் சுத்துதே, நானும் சுத்துவேன். சுத்தி சுத்தி உலகத்தை சுத்தி பார்க்க போறேன். சைக்கிள் ஓட்ட போறேன், புது சைக்கிள்